எதை செய்கிறாயோ அதில் ஆழமான நம்பிக்கை கொண்டு செய். முழுமையாக நம்பு. நீ எதை செய்கிறாயோ அதை முழுமையாக நம்பு. அது உனக்கு வரும், உன் காலடிக்கு வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் சொன்னேன்ல, கெமிஸ்ட்ரி டீச்சர், என் கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் +2ல் நாங்கள் படிக்கும்போது 17-18 வயசில் யாரை பார்த்தாலும் அழகாக இருக்கும். அது ஒரு அழகான வயது. எங்கெல்லாம் வயசாயிடுச்சு. நான் 17 தாண்டிருச்சுல்ல. 20க்குள்ளே இருக்கிறியா? சரி, ஓகே, ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். 20 தாண்டிடுச்சுன்னா அவ்வளோதான். என்ன மேடம், அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க. அவங்க சின்ன குட்டியுண்டு தான் இருப்பாங்க. அப்படி வருவாங்க, டக் 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 அப்படி வந்துட்டு நின்றுட்டு இந்த சாக் இருக்குல்ல, சாக் எடுத்து டக் 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 டக்குன்னு ஃபார்முலா போடுவாங்க. நான் பின்னால் உட்காந்துட்டு கலாட்டை பண்ணிட்டு இருப்பேன். என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. சுல்தானா அப்படி வச்சுப்பாங்க வாயை. அப்படி இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க. அப்படி வச்சுப்பாங்க. உருப்பட மாட்டேனா அப்படி பார்ப்பேன். என்னன்னு சொல்கிறது இந்த டீச்சரை? உருப்பட மாட்டேன்றாங்க. பின்னால் உட்காந்து பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள் சொன்னாங்க பார், எழுந்துரு. நான் எழுந்தா என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதெல்லாம் சிரிக்கும். சிரிச்சுதுங்க எல்லாம். பேசாதன்றாங்க. சோப்பா இருப்பாங்களா, ரெட் ஆயிட்டாங்க. இங்கெல்லாம் அவ்வளோ அழகாயிட்டாங்க. பேசாத சொல்றேன்ல, பேசாதன்றாங்க. நான் என்னடா இது 10 வாட்டி சொல்லுது இந்த அம்மா. திரும்பி பார்த்து மனசுல சொல்றேன், பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிற? எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உக்காரு அப்படின்னாங்களா. வாங்கி வச்சுக்கிட்டேன். அன்னிலிருந்து அங்க பேசுறத நிறுத்தினேன். விஷயம் அப்படிதான் வரும். எப்படி ஆனாலும் ஒண்ணு, என்ன எப்ப பார்த்தாலும் அப்படிம்பாங்களா. எப்படிடா பதில் சொல்றது இந்த அம்மாக்கு? நல்லா ஓடுவேங்க நான். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். சூப்பராக ஓடுவேன். ஃபஸ்ட்டு வரேங்க ஓடி, அவங்க தான் நிற்கிறாங்க முன்னால். என் கையை தட்டிட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்றது? மீசாப்பேட்டக்காரினா அவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியும். சொன்னதில்லை மேடம், பொழைக்க தெரியும் எனக்கு. இங்கே வரைக்கும் வரும், இங்கே வந்ததில்லை, வராது. அப்படி ட்ரைனிங். சரஸ்வதி இருக்கிறா, கெட்ட வார்த்தை சொல்கிறதில்ல. ஆனால் ஒன்று, அந்த அம்மாவுக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? என்னை பழி வாங்கிட்டே இருந்தாங்களா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு. எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தானே பதில் சொல்ல முடியும். வேற எப்படி பதில் சொல்றது? சொல்லில் உயர்ந்த சொல் செயல். ஒன்றும் இல்லை, இந்த சேருக்கும் நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கும் ஒரு 30 அடி இருக்குமா? வந்து உட்காந்துருங்களேன் பார்ப்போம். 20 வருஷம் 20 வருஷம் அங்கே வந்து உட்கார்றதுக்கு ஜேர்னி. எல்லா இடங்களையும் எல்லாரும் உட்காந்துட முடியாது. சக்சஸ்ங்கிறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு யாருமே பட்டொளி வீசி எல்லாம் பீதாம்பரம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவமானம்தான், ரிஜெக்ஷன் தான், கேலிதான். எல்லா அவமானங்கள் வந்தாலும் உன்னுடைய வேலையில் மட்டும் நீ கவனத்தோடு முன்னேறி கொண்டே இருந்தால் அடுத்த ஸ்டெப் உன்னை பாராட்டி உன்னை பின்பற்றும். இந்த லைஃப்ல நீ போயிடலாம். ஆனால் என்ன தப்பு நடக்குது என்றால், நாம் பல நேரங்களில் எங்கே கவனத்துடன் இருக்க வேண்டுமோ அங்கே கவனத்துடன் இருப்பதில்லை. எங்கே கவனத்துடன் இருக்கக்கூடாதோ அங்கே மிக அதீத கவனத்தில் இருக்கிறோம்.